நான் ஒரு சாதாரண ஒரு பஞ்சர் கடை தான் வச்சுருக்கேன். ஆனால் எங்கள் கடைக்கு நிறைய பேர் வந்து பஞ்சர் ஓட்டுறதுக்குலாம் வருவாங்க. அப்போ தேர்தல் வந்து அறிவிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி தேர்தலில் போட்டி போடுறேன், எம்எல்ஏக்கு நிற்கணும்னு. யோ உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு, எம்எல்ஏக்கு நிற்கணும்னா பெரிய பெரிய ஆளுங்க தான் நிற்க முடியும், பஞ்சர் ஓட்டுறவங்களாம் நிற்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஏளனமா ரொம்ப கிரிட்டிசைஸ். அப்புறம் பார்த்தேன், டென்ஷன் ஆயிட்டீங்க. ஆமாம் டென்ஷன், ஓவரால் டென்ஷன். ஏன்னா ஒரு அடித்தட்டில் இருக்கவங்களுக்கு பண்ண முடியாதா? அப்போது வந்து தொடங்கின ஒரு இதுதாங்க இந்த பயணம். அப்போது தேர்தலை நாமினேட் பண்ணோடனே பரபரப்பாக இருந்துச்சு. எல்லாருமே சுயேட்சையா இண்டிபெண்ட், நமக்கு எந்த பார்ட்டி சீட்டு கொடுக்க போகிறாங்க. அப்போ எனக்கு சின்ன மீன் சின்னம் கிடச்சிது. நான் என்னுடைய மேட்டூர் டேமில் இருக்கேன். நான் மேட்டூர் டேமில் எங்களுக்கு சின்னமே எனக்கு சின்னம் கிடச்சதுனால அரசியலில் மீன் பிடிக்கலாம்னு பார்த்துருக்கீங்க. கரெக்ட். எத்தனை ஓட்டு வாங்கினீங்க? அப்போது வந்து கம்மி தாங்க, ஒரு 50 ஓட்டு என்னமோ தான் வாங்கினேன். ஆமாம், 38 வருஷம் இந்த அரசியலில் நான் இருந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் ஒரு ஓட்டையாக ஜெயிச்சிருக்கீங்களா? இல்லை சார், அந்த மாதிரி இதே கிடையாது. எனக்கு வெற்றியே பெறக்கூடாது சார், தோல்வி தான் நீங்கள் தழுவ முடியும். வெற்றிங்கிறது கொஞ்ச நேரம் தான் சுவைக்க முடியும், தோல்வி தாங்கிட்டே இருக்கலாம். ஏன் அப்படி?